सर्वविघ्नोपशान्तये वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடயமும் அங்குச பாசமும் குடிகொண்ட நீலமேனியும் குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி இன்று வரைக்கும் நம்ம சுருக்கமாக பார்ப்போம். குண்டலி என்பது தூய்மையான மனம், தூய்மையான மனப்பொருள். எப்படி திருமண் இடுகின்ற வைஷ்ணவர்கள் அதுக்கு நாமக்கட்டின்னு வச்சுருப்பாங்க. அதை கொஞ்சமாக குழைச்சி அதை எடுத்து திருமண் இட்டுக்குவாங்க. அது மாதிரி ஒரு கட்டி ஆற்றல் திரண்டப்பட்டு, அந்த ஆற்றல் மனம், நமக்கு வேண்டிய மனத்துக்கு ஒரு பொருள் அது திரட்டி வச்சிருக்கிறாங்க. அது பேர் குண்டலின்னு பேர். இறக்கும்போது எல்லாருக்கும் இருக்குது, எல்லா உயிருக்கும் இருக்குது, இறந்த பிறகும் இருக்கும். சூக்ஷ்ம சரீரத்தில் ஒரு பகுதி அது மூலாதாரத்தில் இருக்கும். அது யாரும் பயன்படுத்துறதே கிடையாது. இப்போ மனதுக்கு நமக்கு வேண்டிய பொருள் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்குது. தாய்ப்பால்லேருந்து முதல்ல மனம் பிறகுது. இது சாந்தோக்கிய உபநிஷத்தில் மனம் எப்படி உண்டாகுதுங்கிறத உத்தாலகர் தன்னுடைய மகனுக்கு சொல்லித்தரார். மகனே, அன்னம்தான் மனமாக மாறுகிறது. சாப்பிடுகின்ற உணவை ஜீரணம் பண்ணும் பொழுது 3 பகுதியாக பிரியும். கடினமான பகுதி மலமாக போய்விடும். மிதமான பகுதி, மத்தியமான பகுதி நமக்கு ஊனாக வந்துடும். அதில் சூக்ஷ்மமான பகுதி மனமாக மாறும் என்று சொல்கிறார். இப்போ சாப்பிட்றது தான் மனம் கிடைக்குதா அப்படின்னு? ஆமாம், நீ சாந்திராயணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விரதத்தை நீ கடைபிடி அப்படின்னு சொல்கிறார். பௌர்ணமி அன்னைக்கு முழு உணவு சாப்பிடலாம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அது எவ்வளோ கவலம்னு பார்த்தோம்னா, மொத்தம் அது 15 கவலம் வச்சுக்கணும். பௌர்ணமி அடுத்து பிரதமைன்னு சொல்லுவாங்க, முதல் நாள். அன்னைக்கு நம்ம 14 கவலம் தான் சாப்பிடணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அது 15 கவலம் கையில் எடுக்கிற அளவு. இவ்வளோ பெருசாக எடுத்துக்கூடாது, திருப்பதி லட்டு மாதிரி. விரதம்னு சொன்னால் அளவோடு எடுக்கணும். அதுக்கு அடுத்த நாள் துவிதியை, அப்போது 12. எவ்வளோ வரும்? 13. 15, 14, 13 இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போனோம். திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி. அப்படி வரும்பொழுது அடுத்த பௌர்ணமி வந்துடும், அமாவாசை வந்துடும். அமாவாசை அன்னைக்கு முழு பட்டினி. எல்லா கவலம் முடிஞ்சு போயிடும். ஒரு நாளைக்கு ஒன்று குறைக்கிறோம். இப்படி குறைச்சிட்டு வரும்பொழுதே உடம்புலையும் ஒரு 2 கிலோ 3 கிலோ குறைஞ்சிடும். நிறைய பேர் உடம்பு இளைக்கணுங்கிறாங்க. சாந்திராயணம் தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் உடனடியாக நம்ம முழு வேலை சாப்பிடக்கூடாது. பௌர்ணமியிலேருந்து ஒவ்வொரு கவலமாக இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்த அமாவாசையிலேருந்து ஒவ்வொரு கவலமாக எடுத்துக்கணும். அப்போது தேய்பிரையில் குறைச்சிக்கிட்டே வளர்பிரையில் அப்படி ஒன்று எடுத்து பழைய நிலைக்கு வந்துடணும். இப்படி ஒரு வருஷத்தில் ஒரு முறை இதை மாதிரி சாந்திராயணம் செய்கிறது நம்முடைய சனாதன வழக்கு. நம்முடைய பாரத தேசத்தில் பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க.
அது உபனிஷத்துலேயும் இருக்குது. இதை செய்துட்டு வா அப்படிங்கிறார். இந்த விரதம் இருக்கிறதுல என்ன இருக்குதுன்னா, மனசு எப்பவும் வயிற்றை நோக்கியே போகும், வெளியே எங்கேயும் சுத்தாது. அப்போ வயிற்றில் பசி இருக்கும்போது நம்ம விரதம் இருக்கிறோம் கடவுளுக்காக அப்படின்னு கடவுள் நினைப்பு வந்துடும். விரதம் எதுக்கு எடுத்துருக்குறோம்? பாவ மன்னிப்புக்காக எடுத்துருக்குறோம். ஒரு பொய் சொல்லிட்டோம், அப்பா சொல்கிறாரு, பொய் சொல்ல நான் அவனும் திட்டமாட்டேன், நீ அதுக்கு கழுவாய், நீ இதை செய்துக்க, சாந்திராயணம் பண்ணிக்க. எந்த பெரிய தீங்காக இருந்தாலும் சொல்லக்கூடாததை சொல்லிட்டோம், செய்யக்கூடாததை செய்துட்டோம் அப்படின்னும் போது ஹிம்சை வந்துடுது மற்றவங்களுக்கு. பல பேருக்கு துன்பம் கூட வந்திருக்கலாம். ஒரு செய்கிற தப்பால் 10-15 பேர் கஷ்டப்படலாம். அந்த சமயத்தில் அவனுக்கு மனம் குற்ற உணர்வில் கஷ்டப்படும், பாவம் வேற ஏறும். இந்த சாந்திராயணம் செய்தோம்னா அவன் மனசு எப்பொழுதுமே கடவுளையே நினச்சிட்டு இருக்கும். மீதி நேரத்தை கடவுள் நினைக்க முடியுமா? வயிறு கவான்னும் போது கண்ணா கண்ணான்னோம் மனசு முருகா முருகான்னு சொல்லும். இப்போ கடவுளை நினைக்கிறதுக்கு நல்ல வழி இந்த பட்டினி. ஏன்னா விரதம் கடவுள் குறித்து வைத்தால் தான் அது பேர் விரதம். உடம்பு குறைக்கிறதுக்காக பண்ணும்போது அப்புறம் சீக்கிரம் பல்ல கடிச்சிட்டு இருப்போம். இன்னும் ஒரு அடுத்த வாரம் நம்ம பட்டினி முடிஞ்சதுன்னா விருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு போயிடும். இங்கே அப்படி போகாது. இப்படி தானே ஐயப்பன் கோயில் போகிறவங்க, அப்புறம் ஓம் சக்தின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் பெண்கள் எல்லாம் விரதம் இருந்து போகிறாங்க, காவடி எடுத்துகிட்டு பழனிக்கு போகிறாங்க. இவங்கெல்லாம் விரதம் இருக்கிறத பார்க்குறோம். சரி, இந்த உத்தாலகர் மகனுக்கு சொல்கிறாரு, 15 நாளாச்சு. ஏன்பா? இந்த சாமவேதத்தில் அவங்களாம் சாமவேதிகள், இந்த சாந்தோக்கியமே சாமவேதத்தில் ஒரு பகுதி. ஒரு மந்திரத்தை எடுத்து சொல்லுப்பான சாமவேதத்தில் அழகாக ஆ ஊன்னு சொல்லி நீட்டி முளைக்கி பாடுவாங்க. அவனுக்கு வாயே வரல. என்னடா எது எல்லாம் மறந்து போச்சுப்பா, வாயில் சத்தம் கூட வரல. சரி, சாப்பிட ஆரம்பிச்சுது அப்படின்னு. சாந்திராயம் முடிஞ்ச இப்போ பாடு அப்படின்னா கணீர்னு பாடுறான். எல்லாம் ஞாபகம் வருது. அப்போ மனங்கிறது உணவால் தான் ஆகப்படுது. அப்போ மனம் தூய்மையாக சத்துவமாக இருக்கணும். சத்துவம்னா என்ன? அமைதியாக சாந்தமாக இருக்கணும். புத்தகம் திறந்தால் அப்படியே பளிச்சுன்னு படிக்கணும். 2 மணி நேரம் படிப்பாங்க, ஒரு லைன் கூட மனசில் பதியாது. அடிக்கூட தான் திரும்பி பார்ப்போம், அடித்தோடு பார்ப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க, எழுந்து போயிட்டு வருவாங்க, பாத்ரூம் போயிட்டு வருவாங்க. சத்துவ குணம் இருக்கிறவனுக்கு பார்த்தோம்னா புக்கை எடுத்தானே வைக்க மாட்டான், அந்த அளவுக்கு. அப்புறம் படிக்கிற ஒவ்வொரு வரியுமே மனசில் அப்படியே ஆழ பதியும். அது சத்துவகுணம். சத்துவம் இல்லாதவனுக்கு ரஜோகுணம் இருக்கும். அடுத்தது அந்த ரஜோகுணம் உட்காரவே முடியாது. கிளாஸ் ரூம்லேயே பார்ப்பாங்க, பக்கத்தில் இருந்து சீண்டிகிட்டு இருப்பான், குசு குசுன்னு பேசுவான், பேனாவை தட்டிகிட்டு இருப்பான், சொண்டிகிட்டு இருப்பான். அப்புறம் பேகுக்குள்ளே கை விட்டு ஏதோ தேடுவான். ஏன் அவனால் அமைதியாக இருக்க முடியாது? அதனால் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, கை கட்டி வாய் மேலே வை அப்படிங்கிறாங்க. அப்போ சத்துவகுணம். ரஜோகுணம் நம்ம உடம்பையும் ஒரு இடத்துல உட்கார வைக்காது. நீங்கள்லாம் 2 மணி நேரம் சுவாமி பேசினாலும் அப்படியே அசையாமல் உட்காந்துருக்கிறீங்க. கிளாஸ் ரூமில் அப்படி உட்கார முடியுமா? முடியாது. அதனால தான் 45 நிமிஷத்தில் கிளாஸை முடிச்சிடுறாங்க. அதுக்குள்ளே அவங்க திணறிடுவாங்க, பிடிச்சி வைக்கவே முடியாது. ரஜோகுணம். அப்புறம் தமோகுணம், அது ரொம்ப மோசம். ரஜோகுணமாவது அப்பப்போ கொஞ்சம் படிப்பான் விளையாட்டா. தமோகுணம் வந்துடுச்சுன்னா சுத்தமாக ஒன்றும் புரியவே புரியாது. தூக்கம் வரும், கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது தமோகுணம். இந்த தமோகுணம் இருக்கவங்களுக்கு ஏதோ தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, புரிஞ்சுக்கலாமன்னா அதுவும் தப்பாக புரிஞ்சுக்குவா. சொன்னது ஒன்று, அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேற ஒன்று. சீதைக்கு ராமன் யாருன்னா சித்தப்பான்பா, ராமாயணம் கேட்டுட்டு அப்படி சொல்கிற தமோ குணத்தில் இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஜனங்களுக்கு இந்த குணம் இப்படி இருக்குது? ஆனால் உணவு தான். உணவு தானே மனமாகுது. இப்போ மனசுக்கு ஒரு குணம் இருக்குது இல்லை? நம்ம எந்த உணவு, கிழங்கு போன்ற உணவு, பழைய உணவு, இது மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது, இனிப்பு அதிகமாக சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிடும்போது தமோ குணம் அதிகமாகும். சர்க்கரை பொருள், மாவு பொருள். ரஜோகுணம் காரசாரமான உணவு, மிளகு, மசால்,
அப்புறம் மாமிச உணவு. இதெல்லாம் சாப்பிடும்போது உடம்பு உரமாகவும் துடுப்பாகவும் ஓடக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் படிப்புக்கு அது ரைட் கிடையாது. சத்துவ குணம்னாக்கா தூய்மையான உணவு, குறைந்த உணவு, காய்கறிகள், கனிகள், பூமி கீழே முளைக்காதது, தொங்கிறது, அதெல்லாம் சத்துவ குணம்னு சொல்கிறாங்க பெரியவங்க. பூமி கீழே இருக்கிறது எப்பவும் தமோ குணம் தருவாங்கிறாங்க. மாமிசம் இல்லாத உணவு அது எப்போவுமே சத்துவம் தரும். இப்போ மனம்ங்கிறது உணவுலேருந்து தான் கிடைக்குது. ஔவையார் சொல்கிறாங்க, உனக்கு ஃப்ரெஷ்ஷாக மைண்டு வேணுமா, ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் இல்லாமல் குணக்கலப்பற்ற தூய்மையான மனம், பகவானுக்கு எப்படி மனம் இருக்குதோ அதே மாதிரி மனம் வேணுமா, உங்ககிட்டே இருக்குது குண்டலினி. அதை உரைச்சிக்க. அது எத்தனை காலம் உரைச்சாலும் அது குறையவே குறையாது. அப்படி ஒரு பொருள் இருக்குது, மூலாதாரத்தில் இருக்குது. அந்த பொருள் எப்படி உரைக்கிறது? குண்டலியாதனில் கூடிய அசபை. அப்போ முதல்ல ஒரு ஜபம் பண்ணணுங்கிறாங்க, சோகம் அப்படின்னு. ஜபங்கிறது ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ராமர மேதி, இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். அது ஜபா. ஜபங்கிறது தான் இங்கே சபா அப்படிங்கிறாங்க. அஜபான்னா ஜபந்தான், ஆனால் யாருக்கும் காது கேட்காது, சொல்லவும் வேண்டியதில்லை, மந்திரமும் இல்லை. அப்படி ஒரு மந்திரம் இருக்குதா? இருக்குது. நம்ம சுவாசமே மந்திரமா, அதுவே ஜபமா. ஏன்னா இது நம்ம ஜபமாவது உட்காந்துட்டு எங்கேயாவது செய்யணும். மூச்சு எப்பவும் விட்டுட்டு தானே இருக்கிறோம். அந்த மூச்சையே ஜபமாக்கிறது தான் அது ஜப மந்திரம். அது பேர் அஜபா, அது அசபைங்கிறாங்க. உள்ளே இழுக்கிற காற்று சோ, வெளியே விடும்போது ஹம், சோ ஹம் அப்படி. ஹம் சோ, ஹம்சம் சோகம் அப்படின்னு காற்றை உள்ளே இழுக்கும்போது வர சப்தமே நமக்கு ஜபமா. அப்போ மூச்சை கவனின்னு அர்த்தம். ஜபம் பண்ணும்போது ஜபத்தை கவனிப்போம். இப்போ நீங்கள் தான் ஜபம் சொல்லலையே, இப்போ மூச்சு தான் உங்களுக்கு ஜபம், அதனால் மூச்சை கவனி. மூச்சை கவனிக்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சைக்காலஜி சொல்கிறாங்க. பாக்ஸ் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, 4 மாத்திரை 4 செகண்டு உள்ளே இழுங்க, 4 செகண்ட் அப்படியே வயிற்றில் வச்சுருங்க, அப்புறம் 4 செகண்ட் வெளியே விடுங்க. அப்படியே உள்ளே இழுக்காமல் 4 செகண்ட் அங்கேயே இருங்க, அப்புறம் 4 செகண்ட். அப்போ 4 செகண்ட் என்ன, ஓம் நம சிவாய 4 செகண்ட். அப்போ மூச்சு விடும்போது ஓம் நம சிவாய சொன்னாக்கா உங்களுக்கு மூச்சு விட முடியாது. அதனால் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படி மனசுக்குள்ளே ஓம் நம சிவாய். அப்போ ஜபத்தும் ஜபமாச்சு, மூச்சையும் கவனிக்கிறோம். இது ஓம் நம சிவாய கூட கிடையாது, சோகமே. இப்படி செய்வதால் இந்த குண்டலினிங்கிறது அப்படியே கரையுமா. கரைஞ்சி அப்படியே வாசனை, தூய மனம் அங்கே மூலாதாரத்தில் அப்படியே தேங்கும். அது மேகம் மாறி, இங்கே பூமியிலேருந்து மேகம் ஏறி வானத்தில் போய் நிலாவை மறைக்குது இல்லை, அந்த மாதிரி இது கிளப்பும். விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. இது இந்த மந்திரம் காது கேட்காது, வாயிலையும் சொல்கிறது இல்லை, மனசுலையும் நினைக்கிறது இல்லை, மூச்சு தான். அதையே எனக்கு விநாயகர் வெளிப்பட சொன்னார். இதை தாண்டா அஜபை. அஜபான்னு எல்லாம் சொல்கிறாங்களா, அது என்னங்க? இதை தாண்டா அஜபா, ஜபிக்காமல் ஜபிப்பது அப்படின்னு எனக்கு கணபதி சொல்லி கொடுத்தாரு. வெளிப்பட உரைத்து அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி கனலை காலால், இந்த சுவாச காற்று, இந்த பாக்ஸ் ப்ரீத்திங் அல்லது பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிராணாயாமத்தில் நாடி சுத்து பிராணாயாமம் இருக்குது. நாடி சுற்றி முடிஞ்ச பிறகு பிராணாயாமம் இருக்குது. அது கும்பக ரேஷக பூரகம்னு அதெல்லாம் செய்கிறாங்க. இந்த முறையில் அல்லது நான் சொன்ன பாக்ஸ் ப்ரீத்திங்கை ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் தொடர்ந்து கவனத்தோடு செய்து வந்தோம்னா, காலால் எழுப்பு, கால்னா காற்று, அது காலுன்னு இவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்குவாங்க. இந்த குதிக்கால் இருக்கு இல்லையா, அதை மலத்துவாரத்தில் வச்சு அழுத்திக்குவாங்க. அதனால் காலால் எழுப்புங்கிறத லிட்டரலாகவும் சொல்லலாம், லிட்டரல் நேரடியாகவும் எடுத்துக்கலாம். ஔவையார் சொல்கிற மூச்சுக்கணலால்
மூச்சு காற்றால் வயிற்றில் இருக்கக்கூடிய இது பேர் அக்னி மண்டலம்னு பேர். இது ஆதித்ய மண்டலம். இங்கேருந்து இது வரைக்கும் சந்திர மண்டலம். இதை தான் கிரந்தின்னு சொல்லும்போது நம்ம பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்லாம் சொன்னோம். அந்த எழுத்து அந்த கருத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயம், இந்த அமுத நிலைன்னு சொல்லக்கூடிய இந்த அக்னி மண்டலமும் அதுக்கு முன்னாள் மேலே இருக்கக்கூடிய ஆதித்ய மண்டலமும் இங்கேருந்து இருக்கக்கூடிய குமுத சகாயன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரமன். குமுதம்னா அல்லிமலர், அது இரவல் மலரும், சந்திரன் தான் இருக்கும். அந்த குமுத சகாயன், குமுதம் என்ற அல்லிக்கு அவன் ஃப்ரெண்டு, சகாயன்னா உதவி செய்கிறவன் இல்லை, யார் ராமன்னா சகா அப்படிங்கிறாங்க. குமுத சகாயன் அல்லியினுடைய ஃப்ரெண்டு யார்? நிலா. சந்திர மண்டலத்துக்கு அப்படி ஒரு வேறு. அதை எனக்கு காட்டி கொடுத்தாங்க. இப்போ என்னாச்சு, என்னுடைய மூலாதாரத்திலிருந்து இந்த குண்டலினி சக்தி அது மெல்ல என்னுடைய சுழும்னா நாடி வழியாக மேலே எழுகிறது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த சுழும்னா நாடியை சுத்தம் பண்ணி வைக்கணும். அது வழியாக தான் போகுது. அந்த குழா க்ளீனாக இருக்கணும். கொலஸ்ட்ரால்லாம் போட்டு ரத்த குழா அடைச்சிட்டாக்க அப்புறம் ப்ளஷர் வந்துடுதுல்ல, அந்த மாதிரி இந்த குண்டலினி சக்தி எழுந்து உச்சந்தலைக்கு போகாமல் இங்கே மார்பிலையோ அல்லது கீழேயோ இருந்ததுன்னா விபரீத உணர்வுகள்லாம் ஏற்படும். அது கெட்ட காரியத்துக்கும் பயன்படும், மனநோயும் உண்டாடலாம், உடலுக்கு சீர்கெடலாம், இதெல்லாம் ஏற்படும். இதனால் இந்த தூய்மையான வாழ்க்கை, யம நியமம் என்று சொல்லக்கூடிய பதஞ்சலி சொல்கிறார், வாழ்க்கையில் யமம் இருக்கணும், நியமம் இருக்கணும். தவிர்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது, கொள்ள வேண்டியதெல்லாம் இருக்குது. திருடுவது, பொய் சொல்வது, பிறரை துன்புறுத்துவது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது. கொள்ள வேண்டியதுன்னா மிதமான ஆகாரம், ஜபம் செய்தல், தானம் தருதல், ஈஸ்வரனை வணங்குதல், உண்மையே பேசுதல், இதெல்லாம் செய்ய வேண்டியது. இதெல்லாம் கடைபிடிச்சோம்னா பிராணாயாமம் கூட இல்லாமலே நமக்கு சூழ்வி நாடி சுத்தமாக இருக்கும். இல்லைன்னா நாடி முழுவதும் இந்த அழுக்கு அடைஞ்சு கிடக்கும். பொறாமையும் கோபமும் வெறுப்பும் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். எவனுக்கு வெறுப்பும் இல்லையோ, கோபம் இல்லையோ, ஆசை இல்லையோ, கருணையும் அன்பும் தயையும், மற்றவங்களுக்கு பரிகாரம் செய்யணும், உபகாரம் செய்யணும், பரோபகாரம் செய்யணுங்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு இந்த யோக கலையெல்லாம் தேவையே இல்லை. அவங்க மனசு தூய்மையாக இருக்குது. இல்லாதவங்களுக்கு தான் இந்த குண்டலினியை வச்சு தூய்மைப்படுத்த வேண்டியது. அப்படி செய்து கொடுத்தாரு. அப்புறம் இந்த இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சுடுமுனையோ இடப்பிங்களையோ இந்த வாயுன்னு சொல்லக்கூடிய குண்டலினி மனோசக்தியோ யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. அது கருத்தில் தான். நான் சொன்னால் நீ கற்பனை பண்ணிக்கணும். அப்போ கற்பனை பண்ணோம்னா எவ்வளோ நேரத்தில் இருக்கும் அந்த கற்பனை? கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், மறந்து போயிடும். தினமும் இதை செய்து கொண்டே வந்தால் நீண்ட காலம் வரும்பொழுது மூளையில் பதியும். இது வரைக்கும் மனசில் சொன்னேன், மூளையிலையும் பதியணும். ஏன் சார் மூளை வேறு மனசு வேறுன்னா? ஆமாம், மனம்ங்கிறது உணவில் அறுபட்ட சூக்ஷ்மமானது. மூளைங்கிறது என்ன? இந்த உணவு 3 ஆகும்னு சொன்ன இல்லையா? கடினான பகுதி மலமாக போயிடும், டாய்லெட்டில் போயிடும். மிருதுவான பகுதி நடுப்பகுதி உடம்பாகும் இல்லையா, மூளையாக ஆகும். இப்போ மூளைக்கு ஒமேகா 3 சாப்பிடுங்க, மீன் எண்ணெய் மாத்திரை சாப்பிடுங்க, வால்நட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க, அதில் கொஞ்சம் ஃபேட்டெல்லாம் இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. காமா பியூட்டரிக் ஆசிட் இருக்குது, மூளைக்கு ரொம்ப முக்கியமானது. ஃபோலிக் ஆசிட் இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்தா உணவுலேருந்து தான் கிடைக்குது. இப்போ மூளையும் வேணும். மனதில் என்ன தான் நீங்கள் கற்பனை பண்ணாலும் மூளையில் பதிஞ்சிருச்சுன்னா அழியாது. அது கல்வெட்டு மாதிரி. மனசில் எழுதுனது தண்ணியில் எழுதுன மாதிரி. தண்ணியில் எழுதுனா அன்றைக்கே போச்சு. கல்வெட்டு பண்ணணும்னா என்ன பண்ணோம்? மூளையில் பதிக்கணும். யார் ஒருவன் இந்த ஆதார சக்கரங்களை எல்லாம் தியானம் செய்து அதற்குடைய மந்திர ஒலிகள், அதுக்குண்டான தேவதாய்கள், அதுக்குடைய நிறம், அந்த ஆதாரத்தையே கவனிக்கிறது மனசாலே. இப்போ மனசு கவனிக்க மூளையும் அந்த இடத்த உறுதியாக நோட் பண்ணிக்கும். அந்த ரூட் மேப்பு இப்போ மூளையில் இருக்கும். இந்த குண்டலினி போகிற பாதையெல்லாம் மூளையில் இருக்கும். அழியவே அழியாது. அழியலை அப்புறம்னா மூளையும் இப்போ திருப்தி ஆகிடும். நினைத்த நேரத்தில் மூளை நமக்கு உடனடியாக அந்த குண்டலினியை எழுப்பிடும். இதுக்கு தான் அந்த பயிற்சியை நம்ம செய்கிறோம். அதனால் உடற்சக்கரத்தையும்
அவர் என்ன காட்டி கொடுத்தாரு, எல்லா சக்கரங்களும். அதுக்கு எத்தனை இதழ்கள்னு காட்டாரு. இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலை 16. இந்த இடைச்சக்கரங்கிறது இங்கே விசுக்தி, இங்கே 16 இலைகள் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இதழ்கள் வேறு வேறு எண்ணிக்கையில் இருக்கும். இந்த எண்ணிக்கை எல்லாம் எனக்கு எல்லா உடற்சக்கரத்தையும் காட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரியான தியானம் உபாசனைனும் பேர். உபாசனம்னா நிஷ்கிருஷ்ட வஸ்தனி உத்கிருஷ்ட தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஒரு சாதாரண களிமண். இப்படி பார்த்தா நீங்கள் களிமண், இப்படி பார்த்தா பாரதியாருங்கிறீங்க. சரி, களிமண்ணாக இருக்கும்போது இதுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஆனால் பாரதியார்ன பிறகு யாரும் கலெக்டருடைய டேபிள் மேலே கூட இப்படி இருக்கலாம் கம்பீரமாக. பெரிய எழுத்தாளர், புரட்சி கவிஞரை இங்கே வச்சுக்குவார். இப்போ இதுக்கு ஒரு மரியாதை வந்துடுது பாரு. சால கிராமம்னு ஒரு சாதாரண ஒரு கல் இருக்கும், அதை பெருமாள் நினச்சி நாராயணன் சொல்லி அதை வணங்குறாங்க. ஸ்படிகம் லிங்கம் இருக்கும், கல் எங்கேயாவது வாங்கிட்டு வருவாங்க, அதை சிவன் அப்படின்னு நினச்சி வணங்குறாங்க. ஒரு சூலாயுதத்தையே சக்தின்னு நினைக்கிறாங்க. சின்ன சின்ன பொருள்கள் அதில் இறைவனை பார்க்குறோம் இல்லையா? அதே போல் உடம்புலேயும் இறைவனை பார்க்கலாம். ஒரு அடையாளம் தானே வேணும். அந்த அடையாளத்துக்கு பேர் ஆலம்பனம்னு பேர். இப்போ இவரை வச்சிட்டோம்னா ஆலம்பனம் பாரதியார். இது என் டேபிளில் இருந்ததுன்னா வர்றவங்கெல்லாம் பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஓ, பாரதியார் பெரியவர் போலதுக்கு, இவர் புரட்சியாக இருப்பார் போல் இருக்குது, சமநோக்கு உடையவர் போலது, பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறவர் போலது, பெண்களை சக்தி என்று சொல்பவர் போல்றது, அச்சமில்லாதவர் போலதுக்கு, ஞானி போல்றது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வருது இல்லையா? அது மாதிரி நம்முடைய உடம்புக்குள்ளேயும் அந்த சக்கரங்களெல்லாம் தெய்வங்களாக நினைக்கணும். அந்த தெய்வங்களுக்கு குணங்கள்லாம் இருக்குது. தியானம் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே நல்ல குணங்களை நம்ம தியானம் பண்ணணும். நான் பொய் சொல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தியானம் பண்ணணும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த தியானம் பண்ணுற வயசு வந்துடுதுன்னா, 8 வயசு வந்துடுதுன்னா சொல்லிக் கொடுக்கணும். டேய், இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் பொய் சொல்லாமல் இருக்கிறத பற்றி ஒரு தியானம் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா பண்ணுறதுன்னு யார்கிட்டே சொல்ல வேண்டாம், நீயே மனசு நினச்சிக்க. அம்மா கிட்டே போய் எல்லா பொய்யையும் நான் சொல்லிட்டு போகிறேன். டெஸ்ட் பேப்பர்லாம் கொடுத்தாங்க, கொடுக்கலன்னு சொல்லி பொய் சொன்னேன். அன்னைக்கு தங்கச்சிக்கு வச்சுருந்த நானே எடுத்து சாப்பிட்டுட்டேன். பக்கத்து பையனுடைய பென்சிலை வீட்டில் திருடிட்டு வந்துட்டேன், அதையும் சொல்லலை. இப்படின்னு நிறைய பொய் சொல்லியிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்கிறோம். ஏன்னா நம்ம கௌரவம் கெட்டு போயிடும். கௌரவத்தை காப்பாற்றுறது பொய் சொல்லுவாங்க. இந்த பொய் சொல்கிறத அவன் மனதார நினைத்து பார்த்து ஒரு கால் இதை அம்மா கிட்ட சொன்னோம்னா, அம்மா, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்து வச்ச பர்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் காயினை எடுத்துகிட்டு போய் நான் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டேம்மா, நான் அவங்க என்ன இன்றைக்கி அந்த உண்மையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி தங்கச்சிக்கிட்ட இருந்த பொருளை நான் தாமா எடுத்து வேறு ஒருத்தர் பையனுக்கு கொடுத்துட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேம்மா. அன்றைக்கி அப்படி நடந்ததுன்னு சொன்னதெல்லாம் சுத்த பொய்மா, அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு ஒருவேளை அம்மா கிட்ட நான் இதெல்லாம் போய் சொன்னேன்னா தியானம் பண்ணுறான். அம்மா என்ன சொல்ல, வடாயம் கரும்பே, கட்டி கரும்பே, அமுதே, இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நான் ரொம்ப பெரிய பெருமைப்படுறேன்டா அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டு என்னை கட்டி அணைச்சிக்குவாங்க. அப்புறம் ராஜா மாதிரி நான் அந்த வீட்டில் இருக்கலாம், கூனி குறுகி இருக்க வேண்டியதில்லை. அப்புறம் இந்த மாதிரி அற்பமான பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. உண்மை சொல்வதனால கிடைக்கிற பலன் பல மடங்கு உயர்வாக இருக்கும் பொழுது பொய் சொல்லி அற்ப சந்தோஷம் எனக்கு எதுக்கு அப்படின்னு அவனுக்கு குழந்தை மனசுக்குள்ள புரியும் இல்லை. அப்போ எதுவுமே ரிவார்டு சர்க்கியூட் மூளைக்கு உண்டு. ஒன்று செய்தோம்னா அதுக்கு பாராட்டு வந்துடுச்சுன்னா அதை திரும்ப திரும்ப செய்வோம். ஏதாவது ஒன்று செய்தோம்னா தண்டிச்சாங்கன்னா அதை நம்ம விட்டுடுவோம். அதனால தான் தண்டிக்கிறாங்க. மிருகத்துக்கெல்லாம் இப்படி தான், பனிஷ்மெண்ட் ரிவார்டு. ஒன்று தப்பு செய்துன்னா 2 அடி, கரெக்டாக பண்ணிடுச்சுன்னா ஒரு முந்திரி பருப்பு. குரங்குக்கு இப்படி குரங்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், நாய்க்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், கிளிக்கு கூட கற்றுக் கொடுக்குறாங்க. அவன் என்ன சீட்டு கட்டு வேணுமோ அதை எடுக்கணும். கிளி ஜோசியக்காரங்களுக்கு அவன் கட்டை விரலை பார்த்துக்கிட்டே இருக்கும், கட்டை விரலை ஆட்டினான்னா சீட்டு எடுக்கும். அதுக்கு ஒரு கண்ணில் கட்டை விரலையே பார்த்துட்டு இருக்கான். இவன் நம்ம கவனிக்க மாட்டான்.
அப்புறம் அந்த 16வது கட்டை எடுக்கும்போது ரங்கா ரங்கா நல்ல ஒரு கட்டை எடுடா அப்படின்னு விடும்போது அது கவனிக்கும் காலை கவனிக்கும் போது பார்த்த உடனே இதுதான் பொழுது எடுத்துகிட்டு வந்துடும். எடுத்துன்னு அது எடுக்க முன்னாடியே அது அவசரப்பட்டு இந்த தீனிக்காக வந்துடுச்சுன்னா கொடுக்க மாட்டான். சரியாக எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு மறுபடியும் அனுப்பிச்சிடுவான். இப்படி பனிஷ்மெண்ட்டும் இருக்கும், ரிவார்டும் கொடுத்தோம். இப்போ நமக்கும் தியானம் செய்யும் பொழுது நல்ல சிந்தனைகளை தியானம் பண்ண பழகணும். அதுக்காக தான் ஔவையார் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லித்தராங்க. குண்டலினி எழுப்பிட்டு நல்ல சிந்தனைகள் என்னென்ன ஆகும், இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்த புது மனமும் தவறான வழிக்கு போயிடும் இல்லை. அதனால் இந்த பழக்கத்தெல்லாம் குருமுகமாக கற்றுக்கணும். நல்ல ஒழுக்கம் யம நியமங்கள் இருந்தால் தான் எண்முகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எண்முகமாக 8 தெரியெட்டு நிலையும், இந்த 8 நிலை அஷ்டாங்க யோகம் அத்தனையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே பதஞ்சலி சொல்கிறது தான் ஔவையாரும் சொல்கிறாங்க. உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டினார். எதுக்கு இதெல்லாம் காட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம மூளையில் பதியறதுக்காக. கல்வெட்டு மாதிரி மூளை தன்னிடம் பதித்து கொள்ளும். அப்புறம் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு ஷண்முக தூலமும் சதுர்முக சூட்ச்மமும் எனக்கு பிள்ளையார் சொல்லி கொடுத்தார். இது என்ன? ஷண்முகம்னா 6, சதுர்முகம்னா 4. 4 முகம் அப்படின்னா அனுபவங்கள், 6 முகம்னா 6 அனுபவங்கள், 6 குணங்கள், 6 அனுபவங்கள். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் 1, ஈசனோடு ஞானமொழி பேசும் முகம் 1 இப்படின்னு ஒவ்வொரு முகமும் ஒரு குணத்தை காட்டுது, அதனுடைய தன்மையை காட்டுது இல்லையா? அது மாதிரி இங்கே ஷண்முக ஸ்தூலமும் சதுர்முக சூக்ஷ்மமும் அப்படிங்கிற 4 வகை சூக்ஷ்மத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. 6 வகை ஸ்தூலமும் எனக்கு சொல்லி கொடுத்தார். இது என்னது? இங்கெல்லாம் பரிபாஷையாக இருக்குது. உண்மை தெரிஞ்சவங்களை தான் இதை விளக்க முடியும். இதை படிக்கிறவங்களுக்கு வெறும் பாட்டாக தான் தெரியும். நிறைய நூல்களில் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. வேதாந்த சாஸ்திரமும் யோகா சாஸ்திரமும் யாருக்கு சந்தேகம் இல்லாமல் தெரியுதோ அவங்களால மட்டும்தான் இதை விளக்க முடியும். இல்லைன்னா கிளிப்பிள்ளை மாதிரி யாரோ சொன்னதே திருப்பி திருப்பி எழுதிட்டு போவாங்க. ஷண்முக தூலம்னா ஸ்தூலம் என்று சொல்லக்கூடியது என்ன, சூக்ஷ்மம் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்தூலம் என்பது ஜீவ சிருஷ்டி அப்படின்னு பேர், சூக்ஷ்மம் என்பது ஈஸ்வர சிருஷ்டின்னு பேர். கடவுள் சிருஷ்டி பண்ணதுன்னு இருக்குது. நாமெல்லாம் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பூமின்னு ஒன்று இருக்குது இல்லை, சூரியன் ஒன்று இருக்குது இல்லை, இதெல்லாம் அவர் பண்ணி வச்சது. அப்புறம் நாம் இதுக்குள்ளே எவால்வ் ஆகி ஹோமோசேப்பியன் வந்துட்டோம். இப்போ நாம் சும்மா விடுவோமா? நாமளும் கொஞ்சம் சிருஷ்டி பண்ணுவோம் இல்லை? ஏரோப்ளேன், ராக்கெட்டு, வீடு, பிரிட்ஜு, ஜேசிபி மிஷின், 10 பேர் வேலையை ஒரே ஆள் செய்துட்டு போகுது. இதெல்லாம் நம்ம லிஃப்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கு. ஜீவ சிருஷ்டின்னு ஒன்று இருக்குது, ஈஸ்வர சிருஷ்டின்னு ஒன்று இருக்குது. ஜீவன் ஈஸ்வரன் ஒன்றை மண்ணை தான் சிருஷ்டி பண்ணார், நம்ம பிள்ளையாராக சிருஷ்டி பண்ணி வச்சுருக்கிறோம். இது ஜீவ சிருஷ்டி. அவர் சிருஷ்டி பண்ணது பஞ்சபூதங்களை ஸ்தூலமாக. ஆனால் நாம் அதை கொண்டு என்னென்னவோ படைக்கிறோம். இதெல்லாம் மனிதனுடைய நம்முடைய சிருஷ்டி. ஈஸ்வரன் என்ன சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா அது சதுர்முக சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் ஈக்ஷணாதி பிரவேசாந்தம் அப்படின்னு வேதாந்தம் சொல்லும். ஈக்ஷணம் தொடங்கி பிரவேசம் வரையில் ஈஸ்வர சிருஷ்டி, அது 4. ஜாக்கிரதாதி மோட்ச பரியந்தம் ஜீவ சிருஷ்டி, அது 6 அப்படின்னு பேர். அதுதான் ஸ்தூலம். ஜீவனெல்லாம் ஸ்தூல கேட்டகரி, அவர் சூக்ஷ்ம கேட்டகரி. ஈஸ்வரனுக்கு என்ன 4, ஜீவனுக்கு என்ன 6. ஜீவன் வந்து ஸ்தூலங்கிறார். நாம ஸ்தூலமாக படைத்த படைப்புகள், அவர் சூக்ஷ்மமாக படைத்த படைப்பு அப்படின்னும்போது இது வேதாந்தத்துக்குள்ளே போகணும். ஈக்ஷணாதி பிரவேசாந்தம் அப்படின்னா, ஆந்தம்னா முடிவுன்னு அர்த்தம், ஆதினா தொடங்கி. கடவுள் எதுவுமே இல்லாத போது அவர் மட்டும் இருந்தார். எதுவுமே என்னென்ன 7 லோகங்களும் இல்லை,
எல்லா ஜீவர்களும் லயமாயிட்டாங்க. அப்படியே பொட்டி பாம்பை அடங்கி அவர்கிட்ட ஒடுங்கிட்டாங்க. எப்படி வந்து கட்டி சர்க்கரை தண்ணியில் போட்டால் அப்படியே தண்ணியில் கரைஞ்சி இருக்கிற இடமே தெரியாது போயிட்டா மாதிரி தண்ணி தான் கடவுள்னு வைங்க. கட்டி சர்க்கரை தான் இந்த ஜீவராசிகளும் 7 லோகங்களும். 7 லோகங்கள். அதில் இருக்கக்கூடிய இந்திராதி தேவர்களும் மனிதர்களும் மிருகங்களும் எல்லாமே சேர்த்து உப்பு கட்டின்னு வைங்க. அதை அப்படியே கொண்டு போய் ஒரு பாட்டில் டம்ளர் தண்ணியில் போட்டோம். இப்போ என்னாச்சு? கடவுளுங்கிற தண்ணியில் இது அத்தனையும் காணா போயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுவார் கடவுள்? இதை மறுபடியும் கட்டியாக்கி வெளியே உண்டாக்குவார். இது பேர் சிருஷ்டின்னு பேர். எல்லாம் அவர்கிட்ட போய் கரையாது வந்து லயம்ங்கிறோம், அழித்தல். மறுபடியும் உப்பை உண்டாக்குனாருன்னா எப்படி ஆவியாகி உப்பங்கரையில் உப்பு வரா மாதிரி இந்த பூமியை பொருளெல்லாம் நாமெல்லாம் தோன்றுவோம். இதை வந்து சிருஷ்டி, படைப்பு, அப்புறம் காத்தல், அப்புறம் அழித்தல். அழித்தல்னு சொல்லக்கூடாது, லயம் தான் சொல்லணும். எல்லா 7 லோகங்களும் லயம் அடையும். அதை மகா பிரளயம் அப்படின்னு சொல்கிறோம். பிரளயம்னா தண்ணி வந்து நிரம்பிடும் அப்படின்லாம் புராணங்களை சொல்லியிருக்கோம். ஆனால் அறிஞர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. எல்லாமே சூக்ஷ்மமாக மறைந்துடும் அப்படின்னு. இப்படி மறைஞ்சிருக்கும் பொழுது கடவுள் மட்டும்தானே இருப்பார். இந்த 7 லோகங்கள் ஜகத்துன்னு சொல்லக்கூடியது அவர்கிட்ட மறைந்து கிடக்கும். அவர் யாருன்னா அவர் அறிவு. கடவுள் யார்? தூய அறிவு. இந்த உலகம் அவர்கிட்ட லயமாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னா அவருடைய நினைவாக தானே இருக்க முடியும். அறிவுடைய பொருள் எல்லாத்தையும் நினைவாக தானே சேமித்து வைக்கும். அப்போ பிரபஞ்சமே இப்போ இல்லை. இப்போ எங்கே போச்சுன்னா அவருடைய ஞாபகத்தில் தான் இருக்குது. கடவுளுடைய ஞாபகத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம். தொலைக்கவே மாட்டார், மறந்துட மாட்டார். அடுத்த சிருஷ்டியில் ஒரு எறும்பு கூட மிஸ் பண்ண மாட்டார். யாரோ ஒரு ஜீவனை வந்து அப்படியே விட்டுட்டாருன்னு கிடையாது. அத்தனை பேருக்கும் உடம்பு கொடுப்பார், அத்தனை பேருக்கும் வாழ்வதற்கு இடம் தருவார். மீனுங்களுக்கு தண்ணி கொடுப்பார், கடல் தண்ணியும் ஆற்று தண்ணியும். பறவைகளுக்கு காற்று இருக்கும், மனிதர்கள் நடமாட பூமி இருக்கும், வெளிச்சம் தரும் சூரியன் இருக்கும், கிராவிட்டி கொடுப்பதற்கு அண்ட சராசரங்களெல்லாம் இருக்கும். எல்லாமே அவர் மிச்சம் மீதுன்னு படிப்பார் இல்லையா. அப்போ தன்னுடைய நினைவை தானே அவர் முதல்ல அவர் கவனிக்கணும். சிருஷ்டி ஆகணும்னா அது பேர் ஈக்ஷணம். ஈக்ஷணம்னா கண் திறந்து பார்த்தல். இப்போ கண்ணை மூடிட்டார் அவர். கண்ணை மூடிட்டாருன்னா கவனிக்காமல் இருக்கிறார். இந்த சிருஷ்டியை அவர் கவனிக்கலை. அவருக்கு நினைவு வந்தது, எல்லா ஜீவராசிகளும் ரெஸ்ட் எடுத்தாச்சு. போட்டு சம்சாரத்தில் துவைச்சி எடுத்தோம். லட்சக்கணக்கான உடம்பு கொடுத்து அடின்னு அடித்தாச்சு. பாவம் பொழைச்சிட்டு போகட்டும். இந்த தேவர்கள்லேருந்து எல்லாரையும் கொஞ்சம் ஓய்வு தரும் கொடுத்தவரை இப்போ மறுபடியும் உதைக்க ஆரம்பிக்கணும். பாவ புண்ணியம் பண்ணி வச்சுருக்கிறாங்கல்ல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஈக்ஷணாதி அது பார்க்குறாரு. அதுலேருந்து சூக்ஷ்மம்ன்ற ஒரு படைப்பு உண்டாகுது. அவருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு படைப்படைகிறார். சூக்ஷ்மம் மனங்களை படைக்கிறார். எல்லாருடைய சூக்ஷ்ம சரீரம் படைக்கிறார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வேண்டிய ஸ்தூல உலகங்களையும் படைக்கிறார், ஸ்தூல உடம்பையும் படைக்கிறார். இப்போ ஈக்ஷணம், சூக்ஷ்மம், ஸ்தூலம். அதுக்கப்புறம் அவரே எல்லா ஜீவர்களுடையும் ஆத்மாவை உள்ளே போகிறார். அது பிரவேசம்னு பேர். எத்தனாச்சு இப்போ? 4. இதுதான் சதுர்முக சூக்ஷ்மமும். எனக்கு கடவுள் நம்ம விநாயகரை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சரி, ஷண்முக ஸ்தூலம் நம்மகிட்ட என்ன அப்படின்னா ஜாக்கிரதாதி விமுக்தாந்தம். நனவு முதல் முக்தி வரை 6 நிலைகள் இருக்கின்றன, 6 அனுபவங்கள் இருக்கிறது. ஜாக்கிரதைன்னா விழிப்பு நிலை, சுஷுப்தின்னா உறக்க நிலை, ஸ்வப்னம்னா கனவு நிலை, பந்தம் என்பது கட்டுப்பட்ட நிலை, சாதனம் என்பது அதிலிருந்து விடுவிக்கின்ற ஞானத்தை குருவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுதல், முக்தி என்பது எல்லாத்தையும் விடுபட்டு பிரம்மமாக ஆகும். எத்தனாச்சு இப்போ? 6 ஆச்சு. ஜாக்கிரதாதி விமுக்தம் பரியந்தம் ஜீவ சிருஷ்டி என்று சொல்லுவாங்க. இதைத்தான் அவங்க வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஔவையார் வேதாந்தி, யோகி. இப்போ யோகமும் வேதமும் கூட இருக்கணும். நிறைய பேர் சுவாமி நீங்கள் தத்துவமசி எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனாலும்
இந்த ஆத்மா பிரம்மம் அது அளவற்றது, உடம்புக்குள்ளே இல்லை அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நானுன்னு சொன்ன உடனே நான் உடம்புக்குள்ளேன்னு தான் நான் சொல்ல முடியும். ஆத்மா எங்கும் இருக்கிறதுனா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், நடுவில் இடைவெளி இருக்குதுல்ல, அங்கேயும் இருக்கும் இல்லை. இப்போ கடவுள் இருக்கிறார்ல, ஆத்மா தானே கடவுள். இப்போ நான் அங்கே இருக்கிறேன்னு தானே அர்த்தம். யாராவது இந்த உடம்பை விட்டு வேறு இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஹலோ எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. மலுப்பிச்சுப்பட்டே இருக்கிறேன் சார். அப்போயே சொல்லிட்டேன், நம்ம உடம்புல தான் இருக்கிறேன். ஆகாயம் முழுக்க இருக்கிறேன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்பயே சொன்ன, அவர்கிட்ட ஃபோன் போடாதீங்க, இப்படி தான் சொல்லுவார். நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. நம்ம எப்பவுமே உடம்புக்குள்ளே தானே இருக்கிறதான்னு நினைக்கிறோம். அப்போ பிரம்மங்கிறீங்க, நான் பிரம்மம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உடம்புக்குள்ளே இருந்து தானே எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டேன். உடம்புக்குள்ளேருந்து வெளியே வரலையே நான். ஏன்ப்பா வெளியே வரணும்? வெளியே நீ தானே இருக்கிற. அது சரி சாமி, நான் வெளியே இருக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. இந்த உடம்பும் உள்ளமும் இருக்க வரைக்கும் அது ரெண்டும் உனக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும். நீ உள்ளதாக இருக்கிறேன் இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடியே தானே முதல்ல பார்ப்போம். யாரும் கண் திறந்தும் கண்ணு முன்னாடியே தானே பார்ப்போம். நீங்கள் கண்ணு முடிச்சோன்னு எதை பார்ப்பீங்க? வெளியே பெட்டு பார்ப்பீங்க, தலகாணி பார்ப்பீங்க? இல்லை, உங்களை பார்ப்பீங்க. உங்கள் ஆத்மா முதல்ல என்ன பார்க்கும்? உள்ளத்தை பார்க்கும். மனசை தான் முதல்ல பார்க்கும். அது நம்ம பார்க்குறதே இல்லை. இப்போ கூட கண்ணாடி போட்ட பிறகு நான் உங்களெல்லாம் பார்க்குறேன். கண்ணாடி பார்த்துட்டு தான் உங்களை பார்க்குறேன். யாராவது கண்ணாடி பார்த்துட்டு உங்களை பார்க்குறேன்னு சொல்லுவாங்களா? இது என்னோட உடம்பாகி போச்சு. அப்போ ஆத்மாவுக்கு இந்த உள்ளமும் உடம்பும் தனிப்பொருளாகவே தெரியல. அதை பார்க்குறோன்னு கூட பார்க்குற, உலகத்தை தான் பார்க்குறேன். இல்லைடா, முதல்ல உள்ளத்தை பார்த்துட்டு உடம்பை பார்த்துட்டு அப்புறம்தான் உலகத்தை பார்க்குறேன். அப்போ நீ எப்பொழுதுமே உள்ளத்தையும் உடம்பையும் பார்த்தே தொலைக்கிறதுனால, பார்த்துக்கிட்டே இருப்பதுனால அதை நீ பார்க்குறேங்கிறத மறந்துட்ட. மீதி பொருளை தான் பார்க்குறதா சொல்கிற. உள்ளம் உடம்போ நீ பார்க்குற பொருளாக உனக்கு தெரியல, பார்க்குறவன் ஆயிடுச்சு. அது நீயாவே மாறிடுச்சு. இந்த கெட்ட பழக்கத்தை எப்போ நீ விடுவியோ அப்போ நீ சர்வ வியாபகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம உணர்வை உடைவாய். அது எப்படி சாமி முடியும்? அன்னன்னைக்கு தூங்கும் பொழுது நீ உடம்பும் உள்ளத்தையும் இழந்துட்டு தாண்டா இருக்கிற. அப்போ நீ உடம்புக்குள்ளேயா இருக்கிற? உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டாங்க, நீ பதில் சொன்னியா? நீ உடம்புக்குள்ளே இருந்தால் பதில் சொல்லியிருப்ப. நீ எங்கே வருதுனால எங்கேருந்து பதில் வந்திருக்காது. ஒவ்வொரு முறையும் ஆழ்ந்த உறக்கத்திலே நாம் உடல் உள்ளம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறோம், அளவற்றவர்களாக இருக்கிறோம், பிரம்மமாக இருக்கிறோம். தினம் தினம் பிரம்மத்துக்குள்ளேயே போயிட்டு வந்தோம், யாருமே அதை உணர்வதில்லை அப்படின்னு பிரகதாரணி சொல்லுது. தினமும் எல்லாரும் தூங்குறாங்க, பிரம்மம் ஆகிறாங்க. ஆனால் குருவே எப்பொழுது நான் கடவுளிடம் அடைவேங்கிறேன். தின ராத்திரி கடவுள்கிட்ட தான் இருக்கிற. கடவுள் தான்டா நீ. உனக்கு ஞாபகம் தான் படுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த கடவுளெல்லாம் நான் ஆக்க போகிறதில்ல, தத்துவமசி, இப்பொழுதே நீ அதுதான் அப்படின்னு இருக்கிறார். இப்போ சொல்லும் பொழுதுன்னாச்சு, எதுக்காக இந்த பயிற்சி? இந்த ஞானம் தான் கொடுத்தாச்சு இல்லை. ஆனால் இருந்தும் ஞானம் பெற்றும் தான் உடம்புக்குள்ளே இருக்கின்ற அந்த தேக அபிமானம் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பயிற்சி தரேன். அதுக்கு தான் அஷ்டாங்க யோகம், சமாதின்னு பேர். இந்த சமாதிங்கிறது தான் அஷ்டாங்க யோகத்தில் 8வது நிலை. அதுதான் அங்கி, மீதெல்லாம் அதோடைய அங்கம், அஷ்ட அங்கம். இந்த சமாதியிலும் நிர்விகல்ப சமாதிங்கிறது தான் தலை, மீதி எல்லாமே அதில் உறுப்புகள். அந்த உறுப்புகள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதியில் நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறது தான். அங்கே தியானம் பண்ணுறான். தியானம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு வியாபாரி என்ன தியானம் பண்ணுவான்? நாளைக்கு எவ்வளோ வடைக்கு உளுந்து போடலாம், நாளைக்கு புது வருஷ பொறுப்பு, சரி 5 கிலோ போட்டோம்னா ஒரு 2000 வடை போடலாம். ஒவ்வொரு வடையும் 5 ரூபா போட்டு விற்றோம்னா 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம் இல்லையா? கணக்கு கரெக்டா? 10,000 வந்துடுமா? சரி, 10,000 சம்பாதிக்கலாம். செலவு நமக்கு எண்ணெய்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டோம்னா ஒரு 1000 ரூபாய் தான், 9,000 ரூபாய் மீறும். கடவுளே, இந்த உளுந்து வடை அத்தனையும் விற்று தீர்த்திடக்கூடாதா அப்படின்னு அவன் தியானம் பண்ணுறான். தியானம் பண்ணாமல் வியாபாரம் நடக்குது.
எல்லாரும் கடன் எப்படி அடைக்கிறது, ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டுறது, குழந்தைய எப்படி படிக்க வைக்கிறது, இவன் இப்படி கெட்டு போயிருக்கிறான் அவனை எப்படி தீர்ந்தெடுத்தது, இந்த வீட்டுக்காரர் சொல் பேச்சே கேட்கறது இல்லை, இப்படியெல்லாம் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தியானங்கிறது என்ன, இடைவிடாது சிந்தனை. இந்த சிந்தனை எப்படி இருக்குதுன்னா ஒரு தலைப்பில் இருக்கிறது இல்லை. இதை விட்டால் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சிந்தனைகள் கலைஞ்சு போகுது. தியானம்ங்கிறது ஒரு தலைப்பில் நீண்ட நேரம் சிந்திப்பது. ஒரு தலைப்பில் நீண்ட நேரம் சிந்திப்பது இது ரொம்ப கஷ்டம். நீங்களே உட்காந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உடனடியாக அப்படியே புத்தி மாறிடும். இந்த வடையெல்லாம் விற்றுதுன்னா 9,000 கிடைக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு என்ன பண்ணலான்னு தியானம் வேற எங்கே போயிடும். இப்படியே போயிட்டு பசுமாடு பங்களா எல்லாம் போயிட்டு இந்த பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்கறதுல 8 உதைப்பம் பாருவான். அந்த கதை ஞாபகம் இருக்குதா? சிம்னி விழா கண்ணாடி பொம்மை வைக்கிறேன். இதுதான் ஒவ்வொருடைய தியானமும் பல தலைப்பில் தலை திரித்து ஓடுது. ஒருமுகப்பட்ட மனசில் ஒன்றை சிந்திக்கணும். அதுக்கு பேர் தான் தியானம். தியானத்தில் என்ன நடக்குது? மனம் விலகி செல்லும், மீட்டு கொண்டு அவரை ஒப்படைக்கணும். இது பேர் தியானம். தியானத்திலே ஒரே பொருள் இருக்கணுன்ற சொல்ல முடியாது. யாருக்கு சிந்தனையில் ஒரே தலைப்பில் 10 நிமிஷம் நின்றுட்டானோ அது பேர் சமாதி. அப்போ அவனும் ஒன்றும் செய்ய முடியாது. சமாதி ஆயிட்டான்டாமா. நீங்களே பாருங்கள், ஆழ்ந்த சிந்தனையில் ஒரே தலைப்பில் இருந்துட்டிங்கன்னா உலகமே மறைஞ்சு போயிடும். ஆனால் அந்த சிந்தனையிலும் கூட சிந்திக்கிற பொருள் மெதுவடை, சிந்திப்பவனோ மெதுவடை கிடையாது. சிந்திப்பவன் ஆத்மா, சிந்தனையோ அந்த மெதுவடை செய்கின்றதும் வியாபாரம் பண்ணுகின்ற நினைப்புகள். அப்போது சிந்திக்கின்ற பொருள் சிந்தனை, சிந்திப்பவன் 3 இருக்குது இல்லையா, 3ம் நேர்கோட்டில் இருந்ததுன்னா அது பேர் சவிகல்ப சமாதி. இந்த 3ம் இருக்குது. எந்த 3ம்? தியானிப்பவன், தியானம், தியானிக்கப்படும் பொருள். இந்த 3 வேற வேற. மெதுவடை செய்கின்ற முறை, விற்பனை முறை, இன்னொருத்தன் அனுபவிக்கின்ற அந்த தியானம் செய்பவன். இந்த 3 வேற வேற தானே. ஒருவேளை உங்ககிட்ட தியான பொருள் ஆத்மா, நீங்கள் தான். தியானம் செய்பவர் ஆத்மா, நீங்கள் தான். தியானம் எதை பற்றி? ஆத்மாவை பற்றி. இங்கே 3 பொருள் இருக்குதா? 3 ஒன்றாயிடுச்சு இல்லை? அப்போ திடீர்னு இந்த தியானம் ஆத்மாவை பற்றி, ஆத்மாவாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது 3 இருக்கும். திடீர்னு ஒரு நிமிஷம் 3 ஒன்றாயிடும். இதுதானே நான் அப்படின்னு எப்போ நிற்குதோ அப்போ அணையாத தீபம் போல 3 தியானிப்பவன், தியானம், தியான வஸ்து 3ம் ஒன்றே ஆக நிற்கும். அது ஐக்கிய பாவம்னு பேர். இது சிதானந்த ஏகரசம்னு பேர். சித்தும் என்ற உங்கள் எண்ணமும் சித்தும் ஆனந்தம் என்கின்ற அந்த ஆத்மாவும் ஒன்றாகி நிற்கின்ற சிதானந்த ஏகரசம், அது பேர் நிர்விகல்ப சமாதி. விகல்பன்னா 3 இருக்கிறது, திருப்புட்டி இல்லாத நிலை. இந்த நிலையை ஒருத்தன் அடையும் பொழுது அது தாண்டா பிரம்மம். தூக்கத்தில் எதை நீ தொலைச்சிட்டியோ அதை இப்போ நனவுலையே அனுபவி. தூங்காமல் தூங்குவது. தியானத்தில் உட்கார தூங்குற மாதிரி தானே இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தா அவன் ஆத்மாவில் விழித்து கொண்டிருக்கிறான். அது பேர் தூங்காமல் தூங்குவது அப்படி சொல்லுவாங்க. இப்படி தியானத்தின் மூலம் பெற்ற ஞானத்தை ஒருவன் புரிந்து கொள்கிறான். முதல்ல கேட்ட விஷயமா இருக்குது, இப்போ உற்று உய்த்த விஷயமாய் போச்சு. நீதான் ஆத்மா பிரம்மம் அளவற்றவன்கிறது பெற்ற விஷயம். என்ன சொன்னாருங்க, வாங்கிக்கிட்டாங்க. உற்ற விஷயம், உய்த்து உணர்ந்த விஷயம்னா நானே அதை கரெக்ட், நான் பிரம்மம் தான், அளவற்றவன் தான், உடம்புல இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரம்மமாக இருக்கிறதுனால நான் ஒரு உடம்பை நான் என்னதுன்னு சொல்ல வேண்டியல, எல்லா உடம்பும் என் உடம்பு தான், எல்லாருக்குள்ளேயும் நான் தான் பிரவேசமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு எதை பற்றியும் கவலை இல்லை, எவனையும் நான் நானாகவே பார்க்கிறேன், கல் மண் ஜடப்பொருள் எல்லாம் கூட நானே இருக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு தெளிவை அடைவான்.
அதுதான் இந்த யோக சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. இந்த பதஞ்சலி யோகமும் ஔவையாருடைய பாடலுமே நாம் ஞானத்தை பெற்ற பிறகு செய்ய வேண்டியது. அதற்கு முன்னாடி செய்தால் தப்பு இல்லை. அது மனதை தூய்மைப்படுத்தும். தூய்மைப்படுத்துவதுக்காக குரு அதை சொல்லிக் கொடுப்பார். அப்புறம் ஞானத்தையும் சொல்லிப்பார். அதையும் அவர் சொல்ல போகிறார். இவ்வாறு எனக்கு எண்முகமாக, எனக்கு இது எண்முகம்னா நம்பர் போட்டு சொல்லி கொடுத்தாங்க. சண்முகம் 4, 6, 8, 16 எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி கணக்கு போட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்னு அவங்க சொல்லி, புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி. புரி அட்டகாயம், புரி அப்படின்றால் வசிக்கும் இடம். ரத்னபுரி, காந்திபுரி, மணிப்பூர், பூர்னு சொல்கிறல்ல, அது பேர் புறம் தானே. அப்போ புறம் என்றாலும் திரிபுரம், திரிபுர ரகசியம், புரந்தரி, திரியம்பகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 புறங்கள் அப்படின்லாம் பேசுகிறோம். புரின்னா வசிக்கும் இடம்னு அர்த்தம். 8 பொருளால் செய்யப்பட்ட ஒரு ஊர், அது பேர் புரி அட்டகாயம். அட்டகாயம்னா அஷ்ட என்றால் 8, காயம்னா உடம்பு, காயம்னா உடம்பு. 8 பொருளால் ஆகிய உடம்பு என்னும் ஊர், அது பேர் புரி அட்டகாயம். இது பேர் சூக்ஷ்ம சரீரம். அந்த கரண இந்திரியம் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. சோடசகலா புருஷன் அப்படின்னா அதுக்கு பேர். 16ன்னு சொல்லுவாங்க, 8ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட பாடு, 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. கடவுளே, இந்த 8 அடுக்கு இருக்கக்கூடிய புரியட்ட காயத்தில் நீ இல்லே உட்காந்துட்டு இருந்த, என்ன அம்போன்னு விட்டுட்டு நீ போயிட்டியா? நான் எங்கே போனேன்? ஆத்மாவா அதுக்குள்ளே தான் நான் ஜோதியாக இருக்கிறேன். ஏற்றி வைத்த என் தலைவன், தீபமாக அந்த ஆத்மா தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது இப்படி தான் அவர் பாடுகிறார். 8 அடுக்கு மாளிகைங்கிறது என்னது? புரியட்ட காயம். சூக்ஷ்மமான என்னுடைய அந்தக்கரண சரீரத்தை எனக்கு தெளிவாக நீங்கள் தான் காட்டி கொடுங்க. அதுதான் 8 பொருள் அப்படின்னா, ஞானேந்திரியங்கள் 5, மனம் புத்தி சித்தம் என்ற 3 சேர்ந்து 8. இதை தான் அவங்க புரியட்ட காயம். சார் அகங்காரத்தை விட்டாங்கன்னா அவங்க கணக்கில் அப்படி இப்படி. சைவ சித்தாந்திகள் அது 24ம்பாங்க, வேதாந்திகள் 16ம்பாங்க, 19ம்பாங்க, 17ம்பாங்க, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். 18 படின்னு கூட சொல்லலாம். சபரிமலையில் 18 படி. அந்த 18 படியும் இந்த சூக்ஷ்ம சரீரம் தான். இதை தாண்டிட்டு போனோம்னா ஆத்மா அங்கே உள்ளே உட்காந்துருக்கார். தத்துவமசி, இங்கே வாடா, உடம்பை விட்டுட்டு உள்ளே வா அப்படிங்கிறார். உடம்பை வெட்டிட்டு தான் உள்ளே போகணும். அதுக்கு தான் பலிபீடம் இருக்குது கோயிலில். வெளியே போனவொடனே பலி போடுறதுக்கு, ஆடு மாடு வெட்டுறதுக்கு இல்லை, உன்னை வெட்டுறதுக்கு தான். பலிபீடத்தை தாண்டும் பொழுதே நான் உடல் அல்லன்னு சொல்லணும். துவஜஸ்தம்பத்தை தாண்டும் பொழுது நான் பிராணன் அல்லன்னு போகணும். அங்கே ஒரு நந்தி உட்கார்ந்து இருப்பார். அவர் கடவுளை பார்க்க மாட்டார், இப்படி ஊரை பார்த்துட்டு இருப்பார். அது ஆவரணம். கொடுக்க நந்தி மாதிரி இருக்கிறியே, அந்த மாதிரி தான் நம்முடைய உள்ளமும் இருக்குது. அதுவும் நான் அல்லன்னு அகங்காரத்தையும் தாண்டி உள்ளே போகணும். அப்படி போனால் இன்னொரு நந்தி இருப்பார், அவர் சாமி முன்னாடி. அவர் பேர் அதிகார நந்தி. நீ தாண்டா இப்போ ஆத்மாவை தெரிந்து கொள்ள கடவுளோடு கலப்பவனுக்கு. எவன் ஒருவன் கோயில்களுக்கு போகும்பொழுது இத்தனையும் தாண்டி போகணும்னு தான் நம்ம கோயிலில் கட்டியிருக்கிறாங்க. பலிபீடம், துவஜஸ்தம்பம், ஆவரண நந்தி, அதுக்கப்புறம் அதிகாரி நந்தி. குவாலிஃபைடு பர்சன் என்டைட்டில்டு டு கோ இன்டு கர்ப்பகிரகம், கர்ப்ப கிரகத்திற்கு உள்ளே பிரவேசிப்பதற்கு. அப்போ அர்ச்சகர்லாம் அப்படி போயிட்டாரானா அவரை பற்றி ஏன் கவலைப்படுற? நீ உன்னை பற்றி பாரு. நீ கர்ப்பத்துக்கு போகணுமா இல்லை கர்ப்பகிரகத்தை இணையணுமா? மறுபடியும் நீ உடம்போட உள்ளே போகணுன்னு ஆசைப்படுறியே. அந்த அர்ச்சகர் தான் உள்ளே போய் தொலைச்சிருக்கிறார். அவருக்கு அது ஒரு தொழில். நீ என்ன செய்யணும்? ஆத்மாவை தானே உள்ளே கொண்டு போய் பார்க்கணும். நீ என்ன பண்ணணும்? நீ உடம்போடு நான் உள்ளே போகணும், அவர் மட்டும் போகலாம், நாங்கள்லாம் போகக்கூடாதா அப்படின்னு சண்டை பிடிக்கிறாங்க எல்லாரும். இப்படி தான் செய்யணும்னு ஒரு ஆகமம் சொல்லியிருக்கிற. சைவாகமம் சொல்லுது, பாஞ்சராத்திரம் சொல்லுது, வைகானசம் சொல்லுது. அந்தந்த மறுபடி பெருமாள் கோயிலுக்கு என்ன செய்யணுமோ அதை தெரிஞ்சு வச்சுருந்ததை செய்கிறாங்க. இது தெரியாதவங்க போனோம்னா அது என்ன ஆகும்னு நீங்களே யோசனை பண்ணிவாங்க. இப்போது இப்படி தான் கோயில்களெல்லாம் பயனில்லாமல் கட்டி வைக்கல. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது.
இந்த புரியட்ட காயத்தை எனக்கு நல்லா திரிச்சு கொடுத்தாரு. தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி இந்த 8 நிலை யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி, இந்த தாரண சமாதி தியானம் இந்த 3ஐயும் ஒன்றாக சேர்றது தான் சாமியமி. சாமியம் என்ற நிலையும் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து தரிசனப்படுத்தி காமிச்சாங்க. கண்ணால் நான் பார்க்கும்படியும் அதை புரிந்து கொள்ளும்படியும் எனக்கு கணபதி சொல்லி கொடுத்தார். கருத்தினில் என்னுடைய இமேஜினேஷனில் கபால வாயிலையும் காட்டி எங்கே இந்த பிரம்மரந்திரம் எப்படி போய் ஒரு மெல்லிய கம்பி மாதிரி சென்று ஹிரண்ய கர்ப்பன் சொல்லி பெரிய வலைப்பின்னலிலே நான் இணைந்திருப்பதை, இறைவனை விட்டு இணைப்பொழுதும் பிரியாமல் இருப்பதை எனக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்க, இதுதான் பகவான் ஹிரண்ய கர்ப்பன் வைங்க. இது பெரிய அண்டசராசரன்னு கற்பனை பண்ணிங்க, சின்னதாக காட்டுறேன். இதில் ஒவ்வொரு நிலை இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பிரம்மரந்திரம் தான் எல்லாருடைய இங்கே புள்ளி புள்ளியான் முடிச்சா தெரியுதா? அது ஒன்று ஒரு ஜீவன், உள்ளேயும் இருக்கிறான் வெளியும் இருக்கான், எல்லாம் இருக்கான். அந்த ஜீவனெல்லாம் திரண்டு தானே இப்போ இறைவன் இருக்கிறார். இறைவன் ஒரு புதுசாக இருக்கிறாரா? எல்லா ஜீவனுடைய சமஷ்டி தான் நம்ம இறைவன், இரண்ய கர்ப்பன், சூத்ராத்மா அப்படின்லாம் பேர் வச்சிருக்கிறோம். நாமெல்லாம் இல்லைன்னா இறைவனே கிடையாது. இப்போ வியஷ்டியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இழையாக இருந்தாலும் கூட அதில் இருக்கிறது கூட ஒரு பிரம்மரந்திரத்தினாலே, எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா தெரியல, இங்கே ஒரு ஜீவன் இருக்கிறான் தலையில், புரியட்ட காயம். அந்த புரியட்ட காயத்துலேருந்து பிரம்மரந்திரம், பிரம்ம நாடி, அந்த நாடி உச்சந்தலையிலிருந்து இறைவனோட கட்டி இருக்குது. யாரும் அவரை விட்டு வெளியே போக முடியாது. உங்கள் உடம்பு எங்கள் உடம்பு வேறையாக இருக்கலாம், ஆனால் எங்கள் நாடியெல்லாம் ஒரே வலைப்பின்னல தான் இருக்குது. நாம் எல்லாம் ஒரே கூட்டம், வாசுதேவ குடும்பம். நாம் எல்லாம் ஒரே இறைவனில் இருக்கக்கூடிய ஒரே வலைப்பின்னல். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இந்த நாடி அருந்து போகாது. நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் செல்ஃபோன் கான்டாக்ட் விடாது. எங்கேயாவது ஒரு டவரில் அது ஒட்டிக்கும். டவர் இல்லைன்னு அப்படின்னு போவீங்க. இங்கே ஈஸ்வரன் நினைக்க வேண்டாம். எங்கே சென்றாலும் அவரை விட்டு நாம் போக முடியாது. அதை எனக்கு கபால வாயில்னு சொல்லக்கூடிய உச்சந்தலையில் இருக்கின்ற என்னுடைய சுழுமனை நாடியும் இறைவனுடைய நாடிகளிலும் என்னை இணைக்கின்ற பாலத்தையும் எனக்கு காட்டி கொடுத்தாரே. ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பாலம் இப்பொழுதே கட்டப்படுது உங்கள் வாழ்க்கையை வச்சு. இறந்த பிறகு இந்த ஸ்தூலத்தை நம்ம எரிச்சிடுவோம். ஆனால் சூக்ஷ்ம சரீரம் புரியட்ட காயம்னு சொல்கிறோம்ல, இது அப்படியே திரண்டு சின்ன உருண்டை ஆகிடும். ஒரு குலோப் ஜாமுன் மாதிரி நெல்லிக்காய் சைஸ் ஆகிடும். இந்த நெல்லிக்காய் சைஸ் கண்ணுக்கு தெரியாது. இது அப்படியே ரப்பர் பேண்டில் இழுக்கிற மாதிரி இந்த பிரம்மரந்திரம் இழுத்து கொண்டு போயிடும். எங்கே கொண்டு போகும்? அடுத்த உடம்பு எங்கேயோ, அங்கே அடுத்த உலகம் எங்கேயோ. யாரெல்லாம் துஷ்ட வேலை செய்கிறாங்களோ அவங்க நரகத்துக்கு கம்பி கட்டிகிட்டு இருக்கிறாங்க, பிரம்மரந்தத்தை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு செய்து மனம் திருந்தினா உடனடியாக அது டக்குன்னு சொர்க்கலோகத்துக்கு போயிடும். சத்தியலோகத்துக்கு கூட இங்கே பிரிட்ஜு போடலாம். ஆனால் ஞானி அதையே உடைச்சிடுவான். அவனுக்கு போக்கும் வரவும் இல்லை. அவன் அகதின்னு பேர். அவன் கதியே கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் கதி வருது. அதோ கதியும் இருக்கலாம், உத்தர கதியும் இருக்கலாம், வைகுண்ட கதியும் இருக்கலாம். இவனுக்கு கதியே கிடையாது. எங்கேயும் போக மாட்டான். அவன் பிரம்மமாக ஆகிவிடுவான். எனக்கு கருத்தினில் கபால வாழை காட்டி இப்படியெல்லாம் என்னை போக வச்சுடாத இறைவா. அந்த சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி நாயரும் வந்துட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை சீக்கிரம் கூப்பிக்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்படி தானே கதையை ஆரம்பித்தோம். இது முடித்த உடனே நேராக கொண்டு போய் கைலாயத்தில் விட்டுடுவார். இருத்தி முக்தி எனக்கு இனிது அருளி, இவ்வாறு எனக்கு முக்தியை தந்தார். டிக்ளரேஷன் உங்களுக்கும் கிடைக்கும். ஔவையார் சொன்னதை உள்ளபடி சுவாமி சொன்ன புரிந்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்தணும்னா, இருத்தி இந்த கபால வாயில் காட்டி, இருத்தி அதில் என்னை அமைத்து எங்கே செல்ல வேண்டுன்ற வாயிலையும் காட்டி எனக்கு முக்தியை கொடுத்தார். இங்கே கைலாயத்தை முக்திங்கிறாங்க. அது சாலோக பதவி. சாலோகன்னா அந்த ஊரில் போய் வாழலாம். சில பேர் சாமீப பதவி, பிள்ளையார் பக்கத்திலேயே போயிருக்கலாம், எலி பக்கத்தில் உட்காந்துக்கலாம். சாரூப பகுதி, அவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளையார் உடம்பே கொடுத்துருவாங்க, குட்டி பிள்ளையார் ஆகலாம்.
அப்போ என்ன பண்ணுனா, பூமியில் போய் பிள்ளையார் கோயிலில் உனக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, நீ அதை வந்து பதவி எடுத்துக்க. உனக்கு என்ன பதவி? பூமியிலே உனக்கு சிறந்த பதவி, அந்த பதவியும் கொடுக்கலாம் இல்லையா? இது பேர் பதமுக்தியின் பேர். சாயுஜ்ய பதவின்றது இறைவனுக்கிட்டேயே அப்படியே கலந்துறது. அப்பவும் கூட நான் இருக்கணும். பிள்ளையாரோட உடம்புல எங்கேயாவது ஒரு பெயின் மாதிரி நான் இருப்பேன். ஆனால் இந்த பிரம்ம ஞானங்கிறது இந்த பதவியெல்லாம் கிடையாது. சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம் கிடையாது. இது ஐக்கியம், இறைவனும் நானும் ஒன்றாகி விடுவது, இந்த பிரபஞ்சம் முழுக்க ஆத்மாவாக இருப்பது அப்படிங்கிறது தான் வேதாந்தத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்குறது. அவையாரம்மா அப்படி இல்லாவிட்டாலும் இப்படியாவது போய் நீ நல்ல கதியை போ அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து அப்படிங்கிறாங்க. என்னுடைய செல்ஃப் நாலேஜ், என்னை நான் யார் என்று எனக்கு காட்டி கொடுக்குறாங்க. இது தானே நம்ம வேதாந்தத்தில் சொல்லிக் கொடுக்குறோம். அகம் பிரம்ம அஸ்மி எனக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. என்ன காட்டி கொடுத்தாங்க? நான் கடவுளே, என்னை அறிவித்து கம்ஹியர் அப்படின்னு சொல்லி தத் தொமசி, அந்த பிரம்மம்னு அந்தன்னு சொன்னது இந்த ஆத்மா தான். பரோட்சமாக இருக்கின்ற பிரம்மம், அபரோட்சமாக ஆத்மா, எங்கேயோ எங்கேயோ இருக்கிறதாக சொல்லப்பட்ட கடவுள் சாட்சாத் நீயே. இது பேர் நீயே என்பது அபரோட்சம். எங்கோ இருக்கின்ற பிரம்மம் அப்படிங்கிறது பரோட்சம். பரோட்ச ஞானத்தை அபரோட்சமாக காட்டி கொடுப்பது தான் என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து. இதனால் என்னாச்சு? நான் இனிமேல் பிறக்கவே மாட்டேன், நான் பிரம்மம் ஆகிவிட்டேன். நான் என்ற ஒரு அடையாளமும் போச்சு. சாலோக பதவி கொடுத்தா கூட எனக்கு அடையாளம் இருக்கும், என் பேரெல்லாம் இருக்கும். அங்கே என் சொந்தக்காரங்களாம் கூட போயிருப்பாங்க, நல்ல கதிக்கு வந்தவங்க, வைகுண்டம் போனவங்களாம் இருப்பாங்க இல்லையா? ஓ நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கிறீங்களா? அங்கேயும் அதே தான். அப்புறம் சொத்தெல்லாம் யாருக்கு எழுதி வச்சுட்டீங்க? அங்கே ஒரே சண்டை நடக்குது. வைகுண்டம் போனாலும் நீ அதே மாதிரி தான் இருப்ப. புத்தி சுத்தம் இல்லாதவன் எங்கே கோய் விட்டாலும் அப்படி தான் இருப்பான். அங்கேயே பொறாமல் இருக்கும். இவனெல்லாம் எதுக்கு வைகுண்டத்தில் விட்டாங்க பாருங்க. நான் வந்து உங்களை மாதிரி இல்லை, நான் பெரிய பெரிய யாகம் பண்ணவன், கோயில் பூஜாரி, எனக்கு முன்னாடி போகணும் இல்லை. இங்கே பாருங்கள், வைகுண்டம் எல்லாருக்கும் சமம், அதுவும் இருக்காது. அதனால் வைகுண்ட பதவியெல்லாம் கூட கொடுத்தாலும் நம்முடைய சம்சார புத்தி போகாதுங்க. மன தூய்மை அடைஞ்சவன் பிரம்மமாகி பதவிக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான். அவன் பரம்பொருளாக மாறுகிறான். எதனால்? முந்தை வினையை முதலை கலைந்து வேரோடு வெட்டியாச்சு. இனிமேல் பிறக்கிறதுக்கே இல்லை. காரண சரீரம் தானே நம்ம கர்மங்கள் எல்லாம் வச்சிருக்குது. காரண சரீரம் என்ன? நான் யாருன்னு அறியாதது, என்னை அறிவித்து நான் யாருன்னு காட்டி கொடுத்தாரு. காரண சரீரமே போயிடுச்சு. அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் எங்கே இருக்கும்? இந்த காரண சரீரம் தானே சூக்ஷ்ம சரீரத்தை ஒட்ட வச்சிருக்குது. இந்த 16 பொருளையும், அது புரியட்ட காயத்தையும் ஒட்ட வச்சது, 8 பேரையும் ஒட்ட வச்சிருக்குது. யார்? நம்ம பாவ புண்ணியம். பாவ புண்ணியெல்லாம் போயிடுச்சுன்னா ஒட்டு பிசுனே இல்லை. இந்த 18 இந்த 8ம் தனித்தனியாக போயிடும். இந்த உடம்பை பற்றி சொல்ல வேண்டியதில் நம்ம பேரன்களோ பேத்தியோ நம்மளை கொண்டு போய் புகையாக்கிடுவாங்க. முன்னை விலையின் முதலை களைந்தே. அப்புறம் என்னதான் ஆச்சு? வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என் செந்தை தெளிவித்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை நம்ம முக்கியமான பகுதி வந்துட்டோம். இது என்ன? வாக்கும் மனமும் இல்லா மனோலயம், அதுதான் முக்தியா? அது முந்தை வினையை களைந்ததனால் ஏற்படுவதா? இந்த நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அடுத்த வகுப்பில் நாம் ஒட்டுமொத்த பாடலையும் நிறைய செய்வோம். சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். மனம் திருந்தி வாழணும், மனதை சுத்தம் செய்யணும். ஆந்தர சுத்தம்னு பேர். பாக்கிய சுத்தம்னா உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது, தூய்மையான ஆடை. சைக்கிளாக இருந்தால் கூட அது க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது. ஏதோ ஓட்ட உடைச்சல் பாத்திரமாக இருந்தால் கூட சுத்தமாக இருக்கணும்.
திருப்பி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் உள்ள கீக்குன்னு சத்தம் வரணும். அந்த மடிப்பெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தோம்னா 10-4 பொருள் அதில் இருக்கும். கீழடியிலெல்லாம் பானையெல்லாம் எடுத்துருக்குறாங்கல்ல, அவங்க என்ன சமைச்சாங்கங்கிறத அந்த ஓட்டிலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க கார்பன் டேட்டிங்கில். ஏன்? அந்த நியாண்டர்தால் மனிதன் வாழ்ந்தானே, அவன் சாப்பிட்ட பொருளெல்லாம் கூட தானியங்கள்லாம் அவன் வாழ்ந்த இடத்துல கிடக்குது. மக்கள் எங்கெல்லாம் வாழ்ந்துருப்பாங்களோ அங்கெல்லாம் அடுப்பு மூட்டியிருப்பாங்கல்ல. இந்த அடுப்பு மூட்டினா அந்த மண் சூடாக இருக்கும்ல, அதனால் மண்ணை தோண்டி பார்க்கும்போது அடுப்புனால சூடுபட்ட இடத்த கண்டுபிடிச்சிடுவாங்க, ஃபயர் பிளேஸுன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ மனிதர்கள் வாழ்ந்த சிந்துவெளி நகரமோ அல்லது நியாண்டர்தால் மனிதர்களோ, அதுக்கு எகிப்தியர்களோ பாரோக்களோ அதுக்கு முன்னாடி வாழ்ந்த இடத்துல எப்படி இருந்தாலும் நெருப்பு மூட்டியிருப்பாங்க. நெருப்பு மூட்டாமல் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹோமோ எரக்டஸ்ங்கிறவனே நெருப்பு மூட்டினவன் 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. அவனே நெருப்பு வச்சுருக்கான். அவனுடைய கல் உடச்சி ஆயுதம்லாம் செய்திருப்பான்ல, ஆயுதம் செய்யறதுக்கு கல் உடச்ச இடத்துல சில்லுங்க விழுந்திருக்கும். அந்த சில்லுங்கள்லாம் இயற்கையாக இருக்கிற சில்லுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க, அவனுடைய டெக்னாலஜி. அந்த ஏரியாவெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே தான் உட்காந்து அவன் உடைச்சிருப்பான். இந்த பயலுக்கு இந்த கல் உடைக்கிற வேலை கை திறந்தது போலது. எல்லாரும் அவங்ககிட்ட போய் சுற்றி ஒன்று செய்து கொடு, வெட்டுறதுக்கு ஒரு செய்து கொடு அப்படின்லாம் அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. அவனும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆயுதம் செய்யறதானே. இந்த ஆயுதம் தான் தொலைச்சிட்டு வந்துடுவானுங்க, குத்துவானுங்க, அது முனை போயிடும். இதுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடமும் இருக்குது. நம்முடைய எச்சங்கள் எங்கே வேணா இருக்கும். கண் கொண்டு பார்த்தோம்னா இந்த ஆர்கியாலஜிஸ்ட்டு, ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு, கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிங்கிறது வேறு, இது ஸ்ட்ரக்சரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இவங்க மனிதர்களுடைய பூர்வத்தை பற்றி ஆராயிறவங்கெல்லாம் இப்படி பார்க்குறாங்க. மனிதனுடைய எச்சம் எப்பவும் இருக்கும். ஆனால் நம்முடைய வீடை நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எச்சமே இருக்கக்கூடாது. எல்லோரும் அப்படி வாழ்ந்தால் கீழடி மண்ணில் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. என்ன சாப்பிட்டான்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இல்லை. நம்முடைய வீடு பாத்திரங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. பால் பாத்திரத்தை எடுத்து வாங்கும்பொழுது இப்படி கையை தொட்டு பார்த்தோம்னா சரியாக காஞ்சி போகணும், ஒரு ஓரத்தில் ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கோம். சரி, என்ன பண்ணுறது, மருமகளை ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதாவது கிடைக்குது. பாத்திரத்தை சுத்தம் பண்ணுறோம், ஸ்க்ரீனை சுத்தம் பண்ணுறோம், டைல்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணுறோம், வாகனத்தை சுத்தம் பண்ணுறோம், தலையை ஷாம்பு போட்டு குளிக்கிறோம், பல்லை சுத்தம் பண்ணுறோம். இதெல்லாம் பாக்கிய சுத்தம். ஆனால் மனசை சுத்தம் பண்ணவே மாட்டேங்கிறோம். அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. வெளியே தெரியாத இடத்த நம்ம கவனிக்கிறதே கிடையாது. பாதத்தை யாரும் கவனிக்க மாட்டாங்க. பாதத்தை தூக்கி பார்த்தா தெரிஞ்சிடும். வேலை செய்கிறவங்க பாதத்தை நான் சொல்லலை, அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இருந்தாலும் அதுவும் கூட சுத்தமாக தான் இருக்கும். மன சுத்தம் வேணும். பாரதியார் கேட்குறது, மனதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா மாரியம்மா அப்படின்ற. இந்த கல், இந்த வைரக்கல் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு சாணம் இருக்குது. உடம்பு சுத்தம் பண்ணுறதுக்கு மண் இருக்குது, உவர் மண். அந்த காலத்தில் சோப்புக்கு மேலே மண் இருக்குது. துணி வெளுக்க சாம்பல் உண்டு, துணி வெளுக்க சாம்பல் உண்டு, உடல் வெளுக்க மண்ணும் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, மனம் வெளுக்க வழி சொல்லுவாயே கோதையே முத்து மாரியம்மா அப்படின்னு கேட்குறாரு. முத்துமாரி, இந்த மனதை எப்படிப்பா சுத்தம் பண்ணுறது? அது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்லை, மிஸ்டர் கண்ணன்கிட்ட டிபார்ட்மெண்ட் போ. அதுங்கிறது பகவத்கீதையில் கண்ணன் சொல்லியிருக்காரு, மனதை தூய்மைப்படுத்துகின்றது எப்படின்னு. இல்லைன்னா பதஞ்சலி கிட்ட போ, ஔவையார்கிட்ட போ. இதெல்லாம் மன தூய்மை தான். மன தூய்மையை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, அன்றாட யம நியமங்களினாலே. யம நியம்லாம் சொன்ன இல்லையா, கொள்ள வேண்டியது தள்ள வேண்டியது. எதையெல்லாம் கடைபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிக்கணும், எதெல்லாம் கடைபிடிக்கூட அதை தள்ளணும். அதெல்லாம் செய்த பிறகு மனம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமடையும். இப்போ கர்மயோக வாழ்க்கை, ஆண்டாள் சொல்கிற மாதிரி பறையும் பாவையும். பாவை நோன்பு இருந்து, பாவை நோன்பெல்லாம் கர்மகாண்டம். பறைங்கிறது இந்த சுத்த வாக்கு ஞானம். பறையும் தருவாய், பாவை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் பாவை நோன்பு இருக்கிறோம், எனக்கு பறை தருவாய். பாவை நோன்பு கர்மயோகம். கர்மயோக வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம். உனக்கே செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இறைவா, உங்களுக்காக தான் செய்கிறோம். நாங்கள் குளிக்கிறது, வெண்ணெய் திரட்டுறது, வீடு கட்டுறது எல்லாமே உனக்காக தான். பாருங்கள், ஒரு கார் வாங்கினோம், நேராக பிள்ளையார் கோயில் கொண்டு போய் உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். வீடு கட்டுறோம், முதல்ல
பசுவாக உங்களை கொண்டு வந்து உள்ளே கொண்டாந்து, சாமி உங்கள் வீடு நீங்கள் இருங்க, மிச்சம் மீதியை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஒரு சட்டை வாங்கினா கூட மஞ்சள் தடவி பகவானே அப்படின்னு பகவானுக்கு கொடுத்துட்டு தான் சொல்கிறோம். கல்யாணம் பண்ணால் கூட வதுவை என்ன செய்கிறோம், இறைவனே உனக்கு அவள் சேவை செய்தவ, இப்போ எனக்கு நான் விஷ்ணுவாக பாவித்து எனக்கு செய்கிறா அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ இதுதான் கர்மத்தை எப்படி வந்து தனக்காக வாழாமல் இறைவனுக்காக வாழுகின்ற முறை கர்மயோகம்னு சொல்கிறாங்க. இதைத்தான் பாவை நோன்பு அப்படின்னு மார்கழி மாதத்தில் ஆண்டாள் சொல்கிறா. எல்லா பாட்டிலையும் பாவை, எம்பாவாய் எம்பாவாய் பாவை நோன்பு இருப்போம். அப்புறம் பறை தருவாய் பரதருவாய். குற்றேவல் எங்களை நீ கொள்ளாமல் போகாதே. நாங்கள் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறோம் கடவுளே, எங்களால் முடிஞ்சது, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. படிப்பறிவில்லாத பெண்கள், பால் கறக்கிற பெண்கள், ஆய்ச்சியர், உடம்புல எப்போ பால் வாசனை வரும். இப்போ பால் வாங்கிட்டு வந்தாங்க, அவர்கிட்ட போனாலே ஒரு பால் வாடை வரும். ஆய்ச்சியர்களுக்கு பால் வாடை இருக்கும், உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். கண்ணா இதெல்லாம் நீ சகிச்சுக்கணும், நாங்கள் என்ன பண்ணுறது. ஆண்டாள் என்ன பண்ணுவா, கண்ணனுக்கு இது பிடிக்கும் போல் இருக்குதுன்ட்டு அவள் வெண்ணையெல்லாம் உடம்பு தடைக்குவாளாம். சின்ன பொண்ணு, 9 வயசு பொண்ணு. அப்போ தான் அவனுக்கு அந்த பால் வாடை இருக்கணும் அப்படி உடம்புல, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவள் கேட்குறா, நீ தானே ஸ்ரீரங்க பெருமாளினுடைய உதட்டுக்கிட்ட இருக்கிறவ சங்கு, அவருடைய உதட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும் உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு கேட்பா. அது எப்படி இருக்கும், துளசிமா இருக்குமா அப்படின்னு கேட்குறா. ஆனால் எவ்வளோ இன்டிமேட்டாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள். குற்றேவல் எங்களை நீ கொள்ளாமல், சின்ன சின்ன ஏவல்களை நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்கப்பா, என் சேவையை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு கெஞ்சி அன்றாட அவங்க வேலையே இறைவனுக்கு செய்யறதா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மன தூய்மையை நாம் பெற்ற பிறகு நிச்சயமாக இந்த பிரம்ம ஞானத்தினால் முக்தியை அடைய முடியும். அந்த முக்தி அடைந்த பிறகும் இதுதானோ இந்த முக்தி என்பது, இதுதானோ உடலற்ற நிலை, இதுதானோ உள்ளமற்ற மனமற்ற நிலை, அமனீய பாவம், அமனஸ்க பாவம், பிரம்மஸ்திதி, சிதப்பிரஜம் என்று சொல்லக்கூடியது என்னங்கிறத ஒரு முறையாவது இந்த அஷ்டாங்க யோகத்தில் நிர்விகல்ப சமாதியை அனுபவித்த பிறகுதான் ஒருத்தனுக்கு இந்த ஞானம் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி நிற்கும் என்று சொல்கிறதுனால பெரியவங்க யோகத்தையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. யோகம் புதித ஞானத்தை தராது, இந்த ஞானத்தை நீ பயன்படுத்தி வாழுகின்ற வழியை கொடுக்கும். அது பேர் யோகம்னு பேர். இன்றைக்கு இதோடு நிறுத்துவோம், நாளைக்கு விநாயகராவில் நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.